ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1441 ஷவ்வால் மாதம் 20ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் இப்னு முஹம்மத் அல் புதைர் அவர்கள் விளக்கம் ஒரு அருள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன் சிறப்பின் முழுமையை வஹீன் மூலமாகவும் விளக்கத்தின் மூலமாகவும் எம்மை சிறப்பாக்கினான். பரிசுத்தமான மார்க்கத்தை கொண்டு எம்மை கௌரவப்படுத்தினான். பொறுப்பு எனும் அமானிதத்தை எம் மீது சுமத்தினான். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவனுடைய திருநாமங்கள், அவனுடைய பண்புகள், அவைகளிலே உவமானம், திருத்தல், ஒப்பாக்குதல், உதாரணம் கூறுதல், வீணடிப்பு போன்ற எதுவும் இல்லாமல் முழுமையாக அவைகளை நான் விசுவாசிக்கின்றோம். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பகர்கிறேன். அவர்களை பின்பற்றியவர்கள் உண்மையிலே புத்திசாலிகள், மிகவும் ஞானம் பெற்றவர்கள். அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அந்த உத்தம தோழர்கள் நபி அவர்களுக்கு எந்தவித இழுத்தடிப்பும் இன்றி எந்தவித தயக்கமும் இன்றி உதவிகள் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை பொருந்தி கொள்வதன் பால் நன்மை செய்வதன் மூலமாகவும் பாவங்களை தவிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். இறை விசுவாசிகளே, அல்லாஹுவை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்து, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கத்திலே விளக்கம் பெறுவதென்பது ஒரு விலை மதிப்பற்ற ஒரு முக்கியமான ஒன்றுக்காகும். இயற்கையிலே மிகவும் பரிசுத்தமானது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய விளக்கமாகும். இதன் மூலமாகவே இதனுடன் தான் உண்மையான பாதுகாப்பு கிடைக்கும். இதனை பின்பற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற போதுதான் ஈடேற்றம் கிடைக்கும். விளக்கம் பெறுவதென்பது நுண்ணியமான ஒரு பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதாகும். ஒரு தெளிவான விளக்கத்தை அடைந்து கொள்வதாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹி தூது செய்திகள் இறங்குகின்றதை பற்றி கூறுகின்ற போது நபி அவர்கள் கூறுவார்கள், அந்த தூது செய்திகள் வருகின்ற போது என்னிடமிருந்து ஒன்று வெளிப்படுவதை போன்று நான் உணர்வேன். அந்த நேரத்திலே சொல்லக்கூடியவைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதனை முறையாக விளங்கிக் கொள்வதற்காக நான் என்னை தயார்படுத்திக் கொள்வேன். அவர்கள் கூறக்கூடியவைகளை நான் விளங்கிக் கொள்வேன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது, எனது 2 காதுகளும் கேட்கின்ற எல்லா செய்திகளையும் அதன் மூலமாக நான் விளங்கிக் கொள்ளாமல் விடுவதில்லை, அதனை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கூறுகிறார்கள். விளக்கம் பெறுவதென்பது உபதேசம் செய்யக்கூடியவருடைய பேச்சை கேட்டு பாதுகாப்பதாகும். அது எதற்காக சொல்லப்பட்டது என்ற நாட்டத்தை உணர்வதாகும். அதனை விளங்கி அதனை மனப்பூர்வமாக ஏற்று வாழ்விலே அதனை எடுத்து நடக்க வேண்டும். இதுதான் விளக்கமாக கருதப்படும். அவ்வாறு அதனை விளங்கி அதனை ஏற்று வாழ்விலே எடுத்து நடக்கவில்லை என்றால் எந்த விளக்கமும் பெறவில்லை, எந்த விழிப்புணர்வும் பெறவில்லை என்பதுதான் விளக்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, லினஜஅலஹா லகும் தذكرةன் வதஅயஹா உதுனுன் வாஇயா, அதனை உங்களுக்கு ஒரு படிப்பினையாக நாம் ஆக்குவதற்காகவும் பேணி பாதுகாக்கும் செவி அதனை கேட்ட பின் நினைவில் வைத்து பேணி பாதுகாப்பதற்காகவும் அவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான்.
இங்கே கேட்கக்கூடிய செவி, விழிப்புணர்வு உள்ள செவி, விளங்கக்கூடிய செவி என்று அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், கேட்கக்கூடிய விடயங்கள் எதனை கட்டாயமாக பாதுகாக்க வேண்டுமோ அதனை பாதுகாத்து நினைவில் வைத்து அதனை மக்களுக்கு பரவச் செய்து அடிக்கடி அதனை மீட்டி பார்ப்பதாகும். எனவே விளங்கிய விடயங்களை வாழ்வில் எடுத்து நடக்காமல் அதனை விட்டு விடுவதை விட்டும் நீங்கள் வீணாக்கி விட வேண்டாம். உண்மையிலே புத்தியுள்ள விளக்கமுள்ள அந்த செவி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி கேட்ட விடயங்களை புத்தி பெறுவதாகும். அல் குர்ஆனிலே கேட்கப்படக்கூடிய விடயங்களில் பயன் பெறுவதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை கேட்டு பயன் பெறுவதாகும். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுனுன் வாஇயா, அதாவது விளங்கக்கூடிய காது, விழிப்புணர்வு உள்ள காது என்று ஒற்றைப்பட ஒரு வார்த்தையில் கூறுவதை பார்க்கலாம். எனவே காதுகள் என்று கூறாமல் இங்கே காது என்று ஒருமைப்பட கூறுவது இந்த வார்த்தைகளை கேட்டு விளக்கம் பெறுபவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதை கோடிட்டு காட்டுவதற்காக இருக்கலாம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நபி அவர்கள் கூற நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் ஒரு மனிதன் எனது வார்த்தைகளை கேட்டு அதனை பாதுகாத்து அதிலே விளக்கம் பெற்று அதனை யார் எத்தி வைக்கிறார்களோ, இதனை கேட்காதவர்களுக்கு யார் எத்தி வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக, பிரகாசிக்க செய்வானாக, அழகாக்குவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்திகளை கேட்ட எத்தனையோ மக்கள் அவர்கள் மார்க்க சட்டம் அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது எத்தனையோ மார்க்க சட்டங்களை சுமந்தவர்கள் அதனை விட விளக்கத்திலே கூடியவர்களுக்கு அதனை எத்தி வைக்கலாம் என்ற செய்தியையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற போது அர்ராமா ஹுர்முஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய சுன்னாவை எத்தி வைக்க கூடியவர்களையும் அந்த சுன்னாவை பாதுகாக்க கூடியவர்களை வேறுபடுத்தி காட்டியிருப்பதை காணலாம். எனவே சுன்னாவை பரப்புவதென்பது ஒன்று, அதனை பாதுகாப்பதை வாழ்வில் எடுத்து நடப்பது இன்னும் ஒன்று. எனவே அந்த முறையாக விளங்குவதை, அதனுடைய சிறப்பை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிலே கோடிட்டு காட்டுவதாக இமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே ஒரு மனிதன் விளக்கம் பெறுவதென்பது, ஒரு மனிதன் அதிலே தெளிவு பெறுவதென்பது அவனுடைய உள்ளமும் புத்தியுமாகும். இந்த இரண்டும், உள்ளமும் அந்த புத்தியும், அறிவு, அவனுடைய உள்ளம் சார்ந்த உறுதிப்பாடு, அவனுடைய பெருமதி, அவனுடைய சிந்தனைகள், உணர்வுகளை எல்லாம் பொதிந்து கொள்ளும். எனவே உங்களது விளக்கத்தை, உங்களது இந்த விழிப்புணர்வை மார்க்கத்துக்கு உகந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களது புத்திக்கு தோதுவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களது பண்பாட்டுக்கு நேர்பாடாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதனை வீணடித்து விட வேண்டாம். நன்மை என்பது அது காலம் கடந்தாலும் அது நிச்சயமாக நியமமாக இருக்கும். கெடுதி என்பது ஒரு மனிதன் பாதுகாத்து வைக்கக்கூடிய விடயங்களில் மிகவும் கெட்டவைகளாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கர்வம் கொண்ட, பெருமை அடிக்கக்கூடியவர்களை பற்றி கூறுகின்ற போது வல்லாஹு அலமு பிமா யூஊன், அந்த கர்வம் கொண்ட காஃபிர்கள் உள்ளத்திலே எவைகளை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராகவும் முஃமின்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எதனை அவர்கள் எதிராக உள்ளத்திலே சுமந்து கொண்டு என்பதை பற்றி அல்லாஹ் அறிவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இந்த உள்ளங்கள் என்பது ஒரு பாதுகாப்பு களஞ்சியமாகும். எனவே அல் குர்ஆனின் மூலமாக உங்களது உள்ளங்களை செயல்படுத்துங்கள். அதற்கு மாற்றமாக எதனையும் அந்த உள்ளத்தின் மூலமாக செயல்படுத்தி விடாதீர்கள்.
எனவே எவனுடைய அந்தரத்தில் எது பாதுகாப்பாக இருக்கிறதோ, எது மறைந்து இருக்கிறதோ அதுதான் வெளிப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். எவனுடைய உள்ளத்தில் எது ஒளிந்திருக்கிறதோ அதன் மூலமாகத்தான் அதனுடைய பெருமதியைத்தான் அவனுடைய நாவு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உள்ளத்தில் உள்ளவைகளை எத்தனையோ மனிதர்கள் வெளிக்கொண்டு வர மறுக்கிறார்கள். ஆனால் பாத்திரத்தில் உள்ளதுதான், ஏனத்தில் உள்ளதுதான் வெளிவரும் என்று ஒரு கவிதையிலே கூறுகின்றான். இந்த விளக்கத்தை விழிப்புணர்வை நாம் எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்றால், உண்மையிலே இந்த விழிப்புணர்வை விளக்கத்தை பெற்றுக்கொள்வது அறிவின் மூலமாகவும் வாசிப்பின் மூலமாகவும் மீட்டல் மூலமாகவும் இந்த விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று இந்த விளக்கம் மிகவும் வலுப்பெறும் எப்போது என்று சொன்னால், புத்தி உள்ளவர்களுடன் தோழமை கொள்கின்ற போது அதிகமான விளக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அனுபவங்கள் அவர்களை நெருப்படுத்தி இருக்கும். எத்தனையோ அனர்த்தங்கள் அவர்களுக்கு பாடமாக அமைந்திருக்கும். அவர்களை தோழமை கொள்கின்ற போது அதிகமான விளக்கங்களையும் விழிப்புணர்வுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஒரு மனிதன் கடந்த கால நிகழ்வுகளில் அனுபவத்தை பற்றி கூறுகின்ற போது நடக்கக்கூடியவைகளை பற்றி அவர் கூறுகின்றது நமக்கு போதுமானதாகும். எனவே புத்தி உள்ளவர்கள் அனுபவ ரீதியாக படிப்பினையாக நமக்கு கூறக்கூடியவர்கள் நமக்கு ஒரு படிப்பினைக்கு போதுமானதாக இருக்கும். எனவே விளக்கம் என்பது நாம் அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அனுபவசாலிகள் அறிவாளிகளிடத்திலே நாம் கேட்டு விளக்கங்களை தெளிவதனூடாக நாம் விளக்கத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். அறிவில் ஆழமுள்ளவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் இவர்களை அணுகி நமது விளக்கங்களை தெளிவுத்துக் கொள்ள வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அவர்கள் அடைந்து கொண்ட அறிவை எவ்வாறு நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், பிலிசானின் சஊல், நான் அதிகம் கேட்கக்கூடிய நாவை கொண்டவனாகவும் புத்தி உள்ள உள்ளத்தை கொண்டவனாகவும் சோர்வற்ற இருதயத்தை கொண்டவனாகவும் நான் இருந்தேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விளக்கத்தையும் இந்த சாதுரியமான இந்த தெளிவையும் பெற்றுக்கொள்வதென்றால் நாம் புத்தி உள்ளவர்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். படித்தவர்களுடன் நாம் ஆலோசனை செய்ய வேண்டும். அதே போன்று ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஞானிகளுடைய ஆய்வரங்களை பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்க்கின்ற போது விளக்கங்கள் பெறுவதற்கு இவைகளும் துணையாக இருக்கும். எத்தனையோ புத்திசாலிகள் அவர்களது கர்மங்கள் பிளவுபட்டு விட்டதென்றால் அவர்கள் அந்த கர்மங்களை விரிவாக்கி ஆய்வாளர்கள் ஆலோசனை சொல்லக்கூடியவர்களுடன் அவர்கள் ஆலோசனை செய்வார்கள். ஆனால் மடையன் தெளிவற்றவன் அவனுக்கு இவ்வாறு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் அவன் தனிமைப்பட்டு விடுவான். அவனுடைய கருத்தை மாத்திரம் தனிமையாக எடுத்துக்கொண்டு ஒரு ஆபத்து நிகழப் போகின்றதோ என்ற ஒரு நிலைக்கு அவன் தனது பார்வையால் மாறிவிடுவான். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே விளக்கம் பெறுவதென்பது, உண்மையிலே விழிப்புணர்வு பெறுவதென்பது அது ஒரு கலஞ்சாலையாக இருக்கிறது. எனவே அந்த விளக்கம் என்பது கூடும் குறையும். அவரவருடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அதனுடைய கூடுதலும் குறைவும் ஏற்படும். உண்மையிலே ஒரு மனிதனுடைய நடைமுறைகள் தான் அவனுக்குரிய சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பயிற்சிகள் என்பது பயிற்சி செய்யக்கூடிய மனிதனுக்கு அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு மேம்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அதே போன்று புத்தியுள்ள மனிதன் என்பவன் அவனுடைய பொறுப்புணர்வை அவன் உணர்ந்து கொள்வான். அது மாத்திரமல்ல, ஒரு விடயம் நடப்பதற்கு முன்னால் அதற்கு பின்னால் நிகழக்கூடிய பின் விளைவுகளை அவன் நுண்ணறிவுடன் அறிந்து கொள்வான். அதே போன்று அவன் தூரமான பார்வையினூடாக தூர நோக்கின் மூலமாக ஒவ்வொரு விடயங்களையும் அவன் அளவீடு செய்வான். அது மாத்திரமல்ல, பிறர் மூலமாக படிப்பினை பெறுவான். அதே போன்று கெடுதிகள் வருவதற்கு முன்னால் எச்சரிக்கையுடன் அதனை தவிர்த்து கொள்வான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விளக்கம் என்பது பல கட்டத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். எத்தனையோ பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவர்களது விடயங்களில் பின் விளைவுகளை பார்ப்பார்கள். அதாவது ஒரு விடயத்தை உற்று நோக்கின்ற போது இதனால் என்ன நடக்கும் என்ற பின் விளைவுகளை சிந்திப்பார்கள். அவ்வாறு சிந்திக்க கூடியவர்கள் நிகழக்கூடிய விடயத்தில்
சரியான ஒரு கருத்தை காணக்கூடியவரை போன்று அமைந்து விடுவார். ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மனிதர்கள் எல்லாம் நன்மைகளை பற்றி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகுந்து அஸ்அலுஹு அனிஷர், நானோ கெடுதிகளை பற்றி கேட்கக்கூடியவனாக இருந்தேன். கெடுதிகளிலே நான் உள்வாங்கிவிடக் கூடாது, கெடுதிகளை செய்துவிடக் கூடாது என்பதற்காக கெடுதிகளை பற்றி நான் கேட்கக்கூடியவனாக இருந்தேன் என்று தன்னை பற்றி ஹுதைஃபத் இப்னுல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையிலே புத்திசாலி உள்ளவன் யார் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய குறைகள், அவனுக்கு ஏற்படக்கூடிய கேவலமான விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக்குவான். அது மாத்திரமல்ல, விரும்பத்தகாத விடயங்கள் தனக்கு வருவதை விட்டும் பிறருக்கு தன் மூலமாக தீங்கு ஏற்படுவதை விட்டும் அவன் தன்னை பரிசுத்தம் செய்து கொள்வான். அருவருப்பான எல்லா விதமான கேவலமான விடயங்களை விட்டும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வான். அவன் உண்மையிலே எந்த விதமான கேவலமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற போது அவைகளை விட்டும் தன்னை அப்புறப்படுத்திக் கொள்வான். பொருத்தமற்ற அவனுக்கு பொருந்தாத விடயங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அந்த மனிதனிடத்திலே அழகு என்பது வெளிப்படும். அவனிடத்திலே நன்மைகள் என்பது முத்து முத்தாக முன்னோக்கக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விளக்கம் விழிப்புணர்வு குறைகின்ற போது ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை நாம் பார்ப்போமானால், உண்மையிலே ஒரு விடயத்திலே விளக்கத்தில் குறைவு ஏற்படுவது என்பது ஒரு விபரீதமான ஆபத்தாக இருக்கிறது. அவ்வாறு அமைந்துவிடும் என்றால் அது மடமையிலும் எதையும் சாதாரணமாக காணக்கூடிய பலகீனமான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்திவிடும். இதன் காரணமாக எல்லா விடயங்களையும் ஒரு பொருட்படுத்தாமையான விடயம் அவனுக்கு அமைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உண்மையிலே நிச்சயமாக ஒரு சோதனை என்னவென்றால், ஒரு சிந்தனை கருத்தை கொண்ட ஒரு மனிதன், அந்த சிந்தனை உடையவனுக்குத்தான் அந்த சிந்தனை சொந்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனையை நுண்ணறிவுடன் தூர நோக்குடன் பார்க்கக்கூடியவனுக்கு அதனை அமுல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இல்லாமல் போகின்றது. எனவே இதன் காரணமாக எத்தனையோ உண்மைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றது. உணரக்கூடிய எத்தனையோ விடயங்கள் எல்லாம் மறுதளிக்கப்படுகின்றது. பகுத்தறிவை இழக்கின்றான். அவனுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அதாவது மிகவும் பாரதூரமான விடயங்கள் எல்லாம் வீணடித்து விடுகின்றான். அவனுக்கு மத்தியிலே வரைபடங்கள் கோடுகள் எல்லாம் ஒரு தெளிவின்மையை ஏற்படுத்தி விடுகின்றது. இதன் காரணமாக எது தடை எது கொடை என்பதை எல்லாம் அவன் அறியாதவனாக இருக்கின்றான். அது மாத்திரமல்ல, வார்த்தைகளிலே எது மாயாஜாலம் உள்ளது, எது உண்மையானது என்பதை தெளிவில்லாதவனாக இருக்கின்றான். அதே போன்று எது நல்லது எது கெட்டது என்பது அவன் புரிந்து கொள்ள மாட்டான். பின் விளைவுகளை பற்றி ஒருபோதும் சிந்தித்து பார்ப்பதில்லை. இதனூடாக வரக்கூடிய விபரீதங்கள் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை பற்றியெல்லாம் அவன் எத்துக்கொள்ள மாட்டான். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு உறுதி இவைகளை எல்லாம் அவன் கருத்தில் கொள்ளவே மாட்டான். பேணிப்பு விழிப்புணர்வுகளை எல்லாம் கண்டுகொள்ள மாட்டான். மனோ இச்சைக்கு கட்டுப்படுவான். ஆசைகளால் தன்னை திருப்திப்பட வேண்டும் என்று அவன் ஆசை கொள்வான். அதற்கு பின்னால் வரக்கூடிய விபரீதங்கள், இதனூடாக வரக்கூடிய முடிவுகள் மிகவும் பாரதூரமாக இருக்குமே என்பதை பார்க்காமல் தனது ஆசைக்கு தன்னை திருப்திப்பட்டவனாக ஆக்கிக் கொள்வான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான சிந்தனை உள்ளவர்களுக்கு உபதேசம் எங்கே பயனளிக்க போகின்றது? இவ்வாறான கீழ்த்தரமான சிந்தனை கொண்டவர்கள் எவ்வாறு பயன்மிக்க உபதேசங்களை கேட்க போகின்றார்கள்? அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே துரதிருஷ்டமான விடயம் என்னவென்றால், ஒரு மனிதர் ஒரு தவறான போக்கிலே இருக்கிறார். அவரை தனிமைப்படுத்துவது என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. புரியாத பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை தனிமைப்படுத்துவது என்பது ஒரு சோதனையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அறிவீனம் என்பது ஒரு நோயாக இருக்கிறது. எனவே அதனை படித்து கொடுக்க வேண்டும். ஆனால் படித்து கொடுக்கப்படக்கூடிய மனிதனோ படித்து கொடுப்பவனை விட நான் மிகவும் அறிவாளி என்று எண்ணினால் என்னவாகும்? அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே அறிவை கொண்டு நாம் உறுதி பெற வேண்டும். விளக்கத்தை கொண்டு நமது திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். நுண்ணறிவின் மூலமாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். விளக்கத்தின் மூலமாக, தெளிவின் மூலமாக, விழிப்புணர்வின் மூலமாக நாம் ஆடையாக அவைகளை அணிந்து கொள்ள வேண்டும்.
எனவே விளக்கம் பெறுவதென்பது, விழிப்புணர்வு பெறுவதென்பது கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே கட்டுப்பாட்டுடன் அவன் விழிப்புணர்வு உள்ளவன் தான் வெற்றி பெறுவான். அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், உண்மையிலே ஒரு மனிதனுடைய கடப்பாட்டை அறிந்து அவனுடைய உண்மையான நிலையை அறிந்து அதனை அமுல்படுத்தாத மனிதனை பார்த்து நாம் என்ன சொல்வது? உண்மையிலே ஒரு மிகவும் பாரதூரமான ஒரு துன்பமாகவே அது இருக்கிறது. அவர்கள் அறிவுறுத்தல்களை கேட்கின்றார்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எவ்வாறு அதனை செவிமடுக்கின்றார்கள் என்ற விடயங்களை கேட்கின்ற போது மிகவும் மனது வேதனைப்படுகின்றது. வழிகாட்டல் துண்டு பிரசுரங்கள், வழிகாட்டல்கள், அதே போன்று பாதுகாப்பு திட்டங்கள், அதாவது பாதுகாப்பு துறை ஊடாக, சுகாதாரத்துறை ஊடாக இந்த கொரோனா பரவல் சம்பந்தமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமான துண்டு பிரசுரங்களை எல்லாம் செவிடன் காதில் ஊதிய சங்கை போன்று அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவைகளை பொறுப்பற்ற முறையிலே அந்த அறிவுறுத்தல்களை புறக்கணிக்கின்றான். அது மாத்திரமல்ல, பிடிவாதமாக அவைகளுக்கு கட்டுப்படாமல் நடக்கின்றான். இதனூடாக தன்னையும் தனது பெற்றோர்களையும் தனது குடும்பத்தினர்களையும் குழந்தைகளையும் அவன் ஒரு ஆபத்தான நிலைக்கு இட்டுச் செல்கின்றான். அது மாத்திரமல்ல, இந்த தொற்று நோய் பிறருக்கு தனது வீட்டுக்குள் வருவதற்கும் அவனாகவே தனது வாயிலை திறந்து விடுகின்றான். அது மாத்திரமல்ல, அந்தரங்கங்கள் எல்லாம் உயர்த்தப்படுகின்றது. மக்களுக்கு மத்தியிலே அந்த பாதுகாப்பு விடயங்கள் அங்கே அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற போது இவர்களுடைய சில கீழ்த்தரமான செயல்களூடாக அவர்கள் அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை விட்டும் அவர்கள் வெளியேறுவதற்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் ஊக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மேலும் இந்த கொரோனா சம்பந்தமாக இவைகள் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பொய்யான சதிமோசமான விடயம் என்று மக்கள் மத்தியிலேயே பரப்புகின்றார்கள். அவர்கள் குருடர்களாக இருக்கின்றார்களோ என்னவோ. இந்த கொரோனா பரவலினூடாக எத்தனையோ மனிதர்கள் மரணித்திருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய கசப்புணர்வை உணர்ந்தவர்களுக்குத்தான் அது தெரியும். எனவே இதன் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த கொரோனா நோயை, இந்த தொற்று நோயை பரவாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் இவர்களுடைய தேவையற்ற விடயங்கள் வீணடித்து விடுவதை பார்க்கின்றோம். எனவே கண்மூடித்தனமாக பேசுவதை விட்டும், கண்மூடித்தனமாக எழுதுவதை விட்டும் நீங்கள் உங்களை எச்சரிக்கையுடன் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களது புத்திக்கு கட்டுப்படுங்கள். எனவே நீங்கள் விளம்பரப்படுத்தும் சிந்தனைகளை நீங்கள் மீளாய்வு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறக்கூடிய வார்த்தைகளை பற்றி மீளாய்வு செய்யுங்கள். எனவே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே பரிந்துரை செய்யக்கூடிய, அவர்களுக்கு விளக்கமாக சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விடயங்களில் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெளிவில்லாத விடயங்களிலே, உங்களுக்கு அழகான முறையிலே நடந்து கொள்ளாத விடயங்களை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே அறியாத விடயங்களில் தலையிட வேண்டாம். எனவே மடமையின் மூலமாக அறிவுடன் நீங்கள் போராட வேண்டாம். எனவே சந்தேகத்தின் மூலமாக உறுதிப்பாட்டை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் பொய்யான வார்த்தைகள், முட்டாள்தனமான விடயங்களை கொண்டு உண்மையான விடயங்களை நீங்கள் நிராகரித்து விட வேண்டாம். எந்தவித அடிப்படையும் இல்லாத, எந்தவித ஆதாரமும் இல்லாத முறையிலே உண்மைகளை நீங்கள் மறுதளிக்க வேண்டாம். எனவே உங்களுடைய விடயங்களில் நீங்கள் நுட்பமாக சிந்தனையுடன் நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு கவிதையிலே சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதனுடைய கருத்து மக்களுக்கு மத்தியிலே கடந்து செல்கின்றது. மனிதர்களோ ஒரு சிறிய தூக்கத்திலே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிந்தனையை தாமதப்படுத்துகின்ற போது, விபரீதங்களை பற்றி சிந்தித்து ஒரு வார்த்தையை வெளியிடுகின்ற போது அதனூடாக வரக்கூடிய உறுதிப்பாட்டில் எந்தவித தாமதமும் வந்துவிடப் போவதில்லை. எனவே வார்த்தைகளை அளந்து சிந்தித்து விபரீதங்களை சிந்தித்து வெளியிட வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த விழிப்புணர்வு என்பது, இந்த விளக்கத்தை பெறுவதென்பது நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே மிகவும் அதிகமான தேவைப்பாட்டை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள், அசாதாரண சூழ்நிலைகள், இந்த கொரோனா பரவல்கள் போன்றவைகள் நமக்கு மத்தியிலும் நமது தலைமுறையினர், பெண்கள், ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு தெளிவான விளக்கம், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கடமைப்பாட்டுடன் இருக்கின்றோம். நாம் பார்க்கின்றோம், இந்த காலங்களிலே எத்தனையோ மனிதர்கள், இட்டு கட்டக்கூடியவர்கள்,
கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய முதலீடுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய ஒரு குறுகிய அந்த நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெறுக்கத்தக்க பேராசை கொண்டவர்கள் எல்லாம், அவர்கள் மருத்துவ அறிவை பெறாதவர்கள், வைத்தியம் சம்பந்தமான அறிவில்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு அவைகளிலே அவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொள்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். உண்மையிலே துல்லியமான அறிவியல் ஆராய்ச்சி அதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிப்பதை கண்டு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே இந்த கொரோனா சம்பந்தமான சிகிச்சையை கண்டுபிடிக்க முடியாத, அந்த சோதனையின் மூலமாக மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையிலே இருக்கின்ற போது சிறுபிள்ளைத்தனமாக சில மருத்துவர்கள் சதிமோச செயல்பாடுகளிலே நாட்டு மருந்து வைத்தியங்களை மக்கள் மத்தியிலே அறிமுகம் செய்கின்றார்கள். உண்மையிலே இந்த உலக ஆராய்ச்சி மையங்கள் எல்லாம் இன்றும் இந்த வைரசுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பேராசையின் காரணமாக, ஒரு புத்தியை இழந்த, ஒரு கீழ்த்தரமான கொள்கையை கொண்டவர்கள் தங்களது பொருளாதாரத்துக்கு தாங்களே ஏகபோக உரிமையுடையவர்கள் என்பதை அறிமுகம் செய்வதற்காக அவர்கள் தங்களது பொருட்களையும், குறிப்பாக முகமூடிகள், அதே போன்று கிருமி நாசிகளை எல்லாம் அவர்களுக்கு சொந்தமானதாக ஏகபோக உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். காரணம், இதிலே விலைகளை கூட்டி குறைப்பதிலே யாரும் விளையாடிவிடக் கூடாது, தான் நிர்ணயித்த விலைக்கு நான் சொந்தக்காரனாக வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஒரு கீழ்த்தரமான பேராசை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே சதிமோசம் செய்யக்கூடியவர்கள், தந்திரத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் கலப்படம் செய்யப்பட்ட மருந்துகளை விநியோகம் செய்கிறார்கள், கலப்படம் செய்யப்பட்ட மருந்துகளை உற்பத்தி செய்கின்றார்கள். இதனூடாக சுகாதாரத்துக்கு கேடு விளைவிக்கப்படுகின்றது, ஆரோக்கியம் சீர்கடுகின்றது என்பதையெல்லாம் சிந்திக்காமல் கீழ்த்தரமாக கலப்படம் செய்யப்பட்ட கிருமி நாசினிகளை எல்லாம் அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்றுதான் ஆய்வுகளிலே அறிவில்லாதவர்கள், மார்க்க தீர்ப்புக்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தான் கர்வம் கொண்டதன் காரணமாக அவர்கள் தைரியமாக திமிர் பிடித்தவர்களாக சில கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கின்றார்கள். இந்த கொரோனா சம்பந்தமான நடைமுறை பிரச்சினைக்கு அவர்கள் உடனடியாக தீர்ப்புகளை முன்வைக்கின்றார்கள். எவ்வாறு தொழ வேண்டும், எவ்வாறு நோன்பு நோக்க வேண்டும், எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும் போன்ற இந்த விடயங்களை அவர்கள் தான் தோன்றித்தனமாக பத்துவா கொடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். உண்மையிலே அவர்கள் தீர்ப்பு சொல்வதற்கும் ஆய்வுக்கும் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் பார்க்கின்றோம் ஒரு கவிதையிலே மடையர்கள் அவர்கள் எல்லா விதமான கௌரவமான விடயங்களிலும் ஒரு தவறான போக்கை மக்கள் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறான சங்கையான விடயங்களிலும் மடையர்கள் கூறக்கூடிய வார்த்தைகளையும் கேட்பதற்கு மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த பாசாங்கு செய்யக்கூடிய இவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் நம்ப வேண்டாம். எனவே ஆரோக்கியமாக புத்தியை இழந்தவர்களுடைய இந்த நிலைப்பாடுதான் இவ்வாறு அவர்கள் தான் தோன்றித்தனமாக பத்துவா கொடுப்பது, அவர்கள் விரும்பியவாறு கலப்படத்துடன் மருந்துகளை விநியோகம் செய்வது போன்ற கீழ்த்தரமான விடயங்களில் ஈடுபடுவார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதனுடைய புத்தி எப்போது முழுமை பெறும் என்றால் வஹியையும் அதற்கான விளக்கத்தையும் கொள்ளுகின்ற போது அவனுடைய புத்தி முழுமை பெறுகின்றது. எனவே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். எனவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான விடயங்களை விட்டு விடுங்கள். எனவே குறைகளை மன்னித்து விடுங்கள். அல் குர்ஆனும் அஸ்சுன்னாவும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. எனவே அல் குர்ஆனிலும் அஸ்சுன்னாவிலும் சட்டங்களும் ஞானங்களும் நிரம்பி வழிகின்றது. நமக்கு தேவையான சட்டங்கள், உபதேசங்கள், ஒழுக்கங்கள் எல்லாம் அதிலே நிறைந்திருக்கிறது. எனவே அறிவியல் தந்தையாக இந்த குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறது. விளக்கங்களின் பிறப்பிடமாக, விளக்கங்களின் ஊற்றாக, விழிப்புணர்வின் ஊற்றாக இவைகள் இருக்கின்றன. எனவே மகிமையின் பாதையை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். அல் குர்ஆனிலே நேரான பாதை இருக்கிறது. எனவே நீங்கள் விழிப்படைந்து விளக்கம் பெற்று இவைகளை மக்களுக்கு மத்தியிலே பரவச் செய்யுங்கள். எனவே இந்த வகையின் மூலமாகவும் இந்த விளக்கத்தின் மூலமாகவும் தங்களது புத்திகள் முழுமை பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனூடாக சந்தேகங்கள் நீங்கிவிடும், அநியாயங்கள் தெளிவு பெறும், உள்ளத்திலே முட்டாள்தனமான விடயங்கள் எல்லாம் அதாவது விளக்கம் பெறும். அல்லாஹ்விடத்திலே உங்களது பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள்.
எனவே துன்பங்கள் நிகழ்வது என்பது ஒரு பாவத்தின் மூலமாகத்தான். எனவே அந்த துயரங்கள் நீங்குவதென்றால் தௌபாவின் மூலமாகத்தான் அது உயர்த்தப்படும். எனவே துஆவின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை வேண்டி நில்லுங்கள். யார் அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கிறார்களோ பிறரிடத்திலே அவன் தேவையற்றவனாக கருதப்படுவான். யார் அல்லாஹ்விடத்திலே தஞ்சம் புகுன்றானோ அவன் கௌரவமாகுவான். அல்லாஹ்விடத்திலே யார் தேவைகளை கேட்கின்றானோ அவன் பாதுகாப்பு பெறுவான். எனவே ஒரு கலக்கம் என்பது, ஒரு கலங்கல் என்பது ஏற்பட்டால் தெளிவு என்பது வர இருக்கின்றது. மழை வந்து விட்டால் மழைக்கு பின்னால் தெளிவு வரும். சூரியன் உதித்தால் அது பிறகு மறையும். இதே போன்றுதான் பசுமை என்பது அது காய்ந்து இலைகள் உதிரக்கூடியதாக இருக்கும். எனவே ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் செழிப்பு என்பது, விமோசனம் என்பது, விடிவு என்பது இருக்கின்றது. வெள்ளம் வந்து விட்டால் அதற்கு பின்னால் ஒரு வெளிச்சம், நமக்கு ஒரு விடிவு காத்து கொண்டிருக்கிறது. எனவே பேணிப்புடன், பிரார்த்தனையுடன் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வையுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அவர்கள் இறுதியாக ஒரு கவிதையிலே கூறுகின்றார்கள், தஞ்சம் புகுவதற்கு தகுதியானவன், ஆதரவு வைக்க தகுதியானவன் அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே கேட்கக்கூடியவன் வந்திருக்கிறான். நீ துயர் நீக்கிவிட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும். நீ உனது அருள்மலைகளை திறந்து விட்டால் எல்லா அருள்களும் எங்களை வந்து சேர்ந்துவிடும். நீ உனது அருள் கதவை நீ திறந்து விட்டால் எல்லா தீங்குகளும் முடிவு பெறும். நீ நிவாரணி கொடுத்து விட்டால் எல்லா நோய்களும் நீங்கிவிடும். பூமி வறட்சியால் காய்ந்து விட்டால் ஒரு வருடம் உனது கனமான மலைமேகங்களூடாக அவைகள் நனைந்துவிடும். எனவே தொற்று நோய்கள் என்பது எமது சுவர்களிலே உலர்ந்து காய்ந்திருக்கிறது. அவசர நிவாரணம் எங்களது அருளாளன் மூலமாக வந்துவிட்டால் அவைகள் எல்லாம் பறந்துவிடும். எனவே நீ மன்னித்து விட்டால் உனது தாராளமான கருணை எங்களை சூழ்ந்து கொள்ளும். நீ தீர்ப்பு வழங்கிவிட்டால் அது நியாயமான தீர்ப்பாக அமைந்துவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மார்க்கத்திலே விளக்கம் பெறுவது, தெளிவு பெறுவது, விழிப்புணர்வு பெறுவது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எனவே எல்லா நேரங்களிலும் நமது காதுக்கு எட்டக்கூடிய விடயங்களை அதனை முறையாக கேட்டு, அதனை விளங்கி, அதனை பாதுகாத்து வாழ்வில் எடுத்து நட பிறருக்கும் முறையாக எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.